ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்புக்கு எல்லாமே காரணமாகிறது அவனுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்களில் எந்த அளவு நேர்மை சிந்தனைகள் இருக்கிறதோ அந்த அளவு அவன் முன்னேறுவான். எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சிந்தனை இருந்தால் அவன் அதே அளவுக்கு பின்தங்கியே செல்லுவான். பொதுவாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது. அந்த நோய் எனக்கு நோய் எனக்கு நோய் எனக்கு நோய் வருகிறது, எனக்கு நோய் வந்துவிட்டது, நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலம் அந்த நோய் அதிகமாக பரவிக்கொண்டே வருகிறது. உடம்பிலே இருக்கிற நோயை அசட்டை செய்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஆரோக்கியம் செழித்து ஓங்குகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்போமே ஆனால் தன்னை அறியாமலேயே அந்த நோயை நீக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. பொதுவாக ஒரு இடத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்குமானால் அந்த நாடு, அந்த இடம், அவன் வாழக்கூடிய இருப்பிடம் அத்தனையும் சிறந்ததாக அமையும். அதை விட்டு கொடூரமானவர்கள், எதிர்மறை சிந்தனை உடையவர்கள் வாழக்கூடிய இடத்தில் நோய்கள் பரவி பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும். இயற்கை நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல்தான் வேலை செய்கிறது. இயற்கை நம்முடைய இதயங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இதயங்களிலிருந்து என்னென்ன எண்ணங்கள் உருவாகிறதோ அதே போன்று அந்த பகுதியில், அவ்வாறுபட்ட மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிரம்பி வழிகிறது. எந்த மனிதனும் மற்றவர்களை அழுத்த வேண்டும், மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு நோய்களும் அவர்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நாமும் வாழ வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் வாழ வேண்டும், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் உருவாகுமானால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நோயற்றவர்களாக, செல்வம் நிரம்பியவர்களாக, பிரச்சனைகள் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதை விட்டு யாரை எப்படி ஏமாற்றுவது, யாரை வசைபாடுவது, யார் பொருளாதாரத்தை குறைக்க வைப்பது என்கிற நெகட்டிவ் தாட்டோடு ஒரு மனிதன் வாழ்வோமையானால் அந்த நாடும் அவன் இருக்கக்கூடிய இடமும் எல்லாமே சரியானதாக அமையாது. இப்பொழுது நான் சொன்ன வார்த்தையில் சரியானதாக அமையாது, அதுவே நெகட்டிவ், அதுவே எதிர்மறை சிந்தனை தான். சரியானதாக அமையும் என்று நான் சொல்லியிருந்தால் அதுதான் நேர்மறை சிந்தனை. இந்த சரியானது, உண்மையானது, நேர்மையானது, செயல்படக்கூடியது என்கிற வார்த்தைகள் அத்தனையும் நேர்மறை வார்த்தைகள் தான். நபிகள் நாயகத்தின் மனைவியார் வீட்டில் ஒன்றும் இல்லை என்றாலும் இல்லை என்ற நெகட்டிவ் வார்த்தையை சொல்லாமல் வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது நபிகளாரே என்று கூறுவார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த வார்த்தைகள் நேர்மறை வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதன் மூலமாக ஒரு சில ஆண்டுகள்
மிகப்பெரிய வறுமைக்குள்ளான அந்த நாடு, எல்லோருடைய இதயங்களிலும் விளங்கக்கூடிய அந்த நேர்மறை வார்த்தைகளாலே மிகப்பெரிய வசதி படைத்த நாடாக மாறியது. அவர்களுடைய குடும்பமே வசதி படைத்த குடும்பமாக மாறியது. தர்மம் கொடுக்கக்கூடியவர்களே மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தர்மம் கொடுத்து தீராத மிகப்பெரிய பலம் படைத்த நாடாக மிகப்பெரிய சக்தி படைத்ததாக அந்த நாடு மாறுவதற்கு காரணம் எதிர்மறை சிந்தனை ஒழித்து நேர்மறை சிந்தனையை எல்லோரும் கடைபிடித்ததன் காரணமாகத்தான். நீங்கள் உங்களுடைய உடலில் என்ன வியாதி இருந்தாலும் வெளியே சொல்லிவிடாதீர்கள். இறைவனிடத்தில் சொல்லலாம் அல்லது மருத்துவரிடத்தில் சொல்லலாம். எல்லோரிடமும் சொல்லி திரிவதனாலே நோய் 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 என்று அழைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு நோயை தந்து விடுகிறது. அந்த நோய் இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் தான் நோயாளி என்பதை மறந்துவிட்டு ஆரோக்கியமானவராக வாழ முற்படுமேயானால் நிச்சயமாக எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அது தானாகவே அழிந்துவிடும். இது குறித்து அலி என்கிற நபிகள் நாயகத்தினுடைய மருமகன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். وَتَزْعَمُ أَنَّكَ جِرْمٌ صَغِيرٌ وَفِيكَ أَنْتَ الْعَالَمُ الْأَكْبَرُ مَرِيضُكَ مِنْكَ فَلَا تُبْصِرْ دَوَاؤُكَ فِيكَ فَلَا تُشْعِرْ وَفِيكَ أَنْتَ الْكِتَابُ الْمُبِينُ الَّذِي يَظْهَرُ بِهِ الْمُظْهَرُ. ஏ மனிதா, நீ உன்னை ஒரு சிறு சடலம் என்று நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய இதயத்தில்தான் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் இருக்கிறது. உன்னுடைய நோய் உன்னால் தான் ஆரம்பமாகிறது. அதற்குரிய மருந்தும் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ அதிலிருந்து சிறிது சிறிதாக கண்டுபிடித்து கொண்டே வருகிறாய். நீ ஒரு விந்தைகள் அடங்கிய புத்தகம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளவோ தெளிவுரைகள் நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லோரும் திருந்தாவிட்டாலும் நம்மில் சிலர் திருந்திக் கொண்டேதான் வருகிறார்கள். நன்றி. ஆ